ஸ்ரீலங்கா கிரிக்கெட், அதாவது இலங்கை கிரிக்கெட் அணி எப்போது அடுத்த அணி அறிவிக்கப்படும், எப்போது சூடு பிடிக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த எங்களுக்கு சூடு பிடிக்கக்கூடிய ஒரு விடயம் ஒன்று வந்திருக்கின்றது. அதாவது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கான அல்லது மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு செல்ல போகின்ற இலங்கை அணியானது தெரிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இந்த அணி விவரங்களை அறிவித்திருக்கின்றது. பெரிய மாற்றங்கள் வரப்போகின்றன, மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெறும், கிரிக்கெட் முன்னேற்றத்தை நோக்கி நகரப் போகின்றது. இப்படி பலத்த எதிர்பார்ப்புகள் இருந்தன. ஆனால் அவை எவையும் இந்த அணியில் நடைபெற்றதாக தெரியவில்லை. எனவே இந்த அணி அறிவிக்கப்படுவதற்கு முதலில் அல்லது இந்த அணி தொடர்பில் உங்களுக்கு நான் சொல்வதற்கு முதலில் அண்மையில் நடைபெற்ற விஷயங்கள் பற்றி சொல்லலாம். இன்று காலையிலும் ஒரு வீடியோ தந்திருந்தேன். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் புதிய தெரிவுக்குழு. இப்பொழுது இந்த அணி அறிவிக்கப்பட்டதும் ஏற்கனவே இருந்த தெரிவுக்குழு நீக்கப்பட்டதும் சில வேளை காரணம் சரியானதாக இருக்கலாமோ, சரியான அணி ஒன்று தெரிவு செய்யப்படவில்லையோ அதன் காரணமாக நீக்கப்பட்டதோ, அல்லது இதுதான் அணியோ, இப்படியான நிலைமைகளை நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்கின்றது. ஒரு 30 வீரர்கள் இருக்கின்றார்கள். இந்த 30 வீரர்கள், ஒரு 35 வீரர்கள் மேலதிகமாக சொல்ல போனால், இந்த 30 வீரர்களுக்குள் தான் டெஸ்ட் வீரர்கள், ஒரு நாள் சர்வதேச போட்டி வீரர்கள் மற்றும் T20 போட்டிகளுக்கான வீரர்கள் இருக்கின்றார்கள். அறிவிக்கப்பட்ட அணி விவரங்களையும் பார்த்தீர்களாக இருந்தால் அவ்வளவுதான் இருக்கின்றது. இவ்வளவத்தையும் வைத்துக் கொண்டுதான் இலங்கை அணியை ஓட்டக்கூடியதாக இருக்கின்றது, ஓட்ட முடியும். மாற்றங்களை செய்வதற்கு, புதியவர்களை கொண்டு வருவதற்கு, இளவயது வீரர்களை கொண்டு வருவதற்கு யாரும் இதுவரையில் இல்லை, அல்லது இருக்கின்ற இந்த 30 பேர் கொண்ட இந்த பெயர்களை தாண்டி புதியவர்களை உள்ளே கொண்டு வருவதில் சிக்கல்களா, அவர்களின் திறமைகள் போதாமல் இருக்கின்றதா, இப்படி பல கேள்விகள் இங்கே எழுப்பப்படவிருக்கின்றன. அண்மை காலத்தில் உங்களுக்கு தெரியும், பெரிய சர்ச்சை ஒன்று போனது. குறிப்பாக இந்த IPL-க்கு செல்வதற்கு முதலில் அனைவரும் தங்களுடைய உடல் தகுதியை நிரூபிக்க வேண்டும் என்று. இப்பொழுது இந்த தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அணிக்கு முழு பேரும் 100% உடற்தகுதியோடு உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்களா? மதிஷ பத்ரனை தவிர்த்து இனியவர்கள் பலர் இங்கே அணிக்குள் வந்திருக்கின்றார்கள். அண்மையில் நீதிமன்றம் சென்ற நுவான் துஷர அடங்கலாக பலர் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் இந்த புதிய இடைக்கால நிர்வாக சபை வந்ததன் முதலாவது நோக்கம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் யாப்பு அல்லது அவர்களுடைய சட்டத்திட்டங்கள், வாக்களிப்பு நிறைகள், இவை எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று. அதன் பின்னர் தெரிவுக்குழு இப்பொழுது மாற்றப்பட்டது, அணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் தெரிவுக்குழு வந்து 2 நாட்களுக்குள் இந்த அணியை தெரிவு செய்திருக்க முடியாது. ஏற்கனவே பிரமோதே விக்ரமசிங்கவின் தலைமையில் தெரிவு செய்யப்பட்ட அந்த அணியைத்தான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இப்பொழுது கொண்டு செல்கின்றது என்பதுதான் தென்படுகின்றது, தெளிவாக அது தெரிகின்றது. அணி விவரங்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமான விஷயம் ஏற்கனவே கசிந்த தகவல். அதாவது இந்த இடைக்கால நிர்வாக சபை வந்ததுமே குஷல் மெண்டிஸ் ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் மற்றும் T20 அணிகளின் தலைவராக வரப்போகின்றார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன, வெளிவந்திருந்தன. அது இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மறுபுறத்தில் தனஞ்சய டி சில்வா அணியின் தலைவராக இருக்கின்றார். 3 வித கிரிக்கெட் போட்டிகளுக்கும் கமிந்து மெண்டிஸ் அணியின் உபதலைவராக இருக்கின்றார். நல்ல விஷயம். உபதலைவர் ஒருவர் 3 வித கிரிக்கெட் போட்டிகளிலும் இருக்கின்ற ஒருவர் அவர் நியமிக்கப்படுவது நல்ல. அதே போன்று அணித்தலைவராக வந்திருக்கின்றவர், வெண்பந்து கிரிக்கெட்டுக்காக வந்திருக்கின்ற அணியின் தலைவர் டெஸ்ட் போட்டிகளுக்கு விளையாடுகின்றார் என்பதும் ஒரு நல்ல விஷயம். எனவே இது தொடர்ந்து செல்லுமா? குஷல் மெண்டிஸ் ஏற்கனவே அணித்தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டு அது சரிவராமலும் போயிருந்தது. இவ்வாறான நிலைமையில் மீண்டும் அவர் அணியின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். டெஸ்ட் அணிகளுக்குள் பெரியதொரு மாற்றங்கள் இல்லை. அண்மை காலங்களில் விளையாடிய டெஸ்ட் போட்டிகள், அதே போன்று விளையாடவே இல்லை, பிறகு விளையாடிய டெஸ்ட் போட்டிகள் என்று சொல்வது. எனவே அதன் அடிப்படையில் அணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பத்தும் நிசங்க, லஹிரு உதார, நிஷான் மதுஷ்க, தினேஷ் சந்திமால், பசிந்து சூரிய பண்டார இவர் ஒரு புதியவராக அணிக்குள் வந்திருக்கின்றார். கமிந்து மெண்டிஸ், சோனால் தினிஷ, குஷல் மெண்டிஸ், தனஞ்சய டி சில்வா, மிலான் ரத்நாயக்க, பிரபாத் ஜெயசூரிய, ரமேஷ் மெண்டிஸ், அஸ்தித்த பெர்னாண்டோ, விஸ்வ பெர்னாண்டோ, லஹிரு குமார, இசித்த விஜயசுந்தர, கஷுன் ரஜித்த இவர்கள் டெஸ்ட் அணிக்குள் இடம் பிடித்திருக்கின்ற 17 வீரர்கள். ஒரு நாள் சர்வதேச போட்டிகளுக்குள் பத்தும் நிசங்க, கமில் மிஸ்ரா, பவான் ரத்நாயக்க, குஷல் மெண்டிஸ், ஜனித் லியனகே, சரித் அசலங்க, கமிந்து மெண்டிஸ், மிலான் ரத்நாயக்க, வனிந்து ஹசரங்க, துனித் வெள்ளாளகே, மஹிஷ் தீக்ஷண, துஷ்மந்த சமீர, டில்ஷான் மதுஷங்க, ஏஷான் மாலிங்க, அஷித்த பெர்னாண்டோ, பிரமோட் மதுஷான். உண்மை எனக்கு இந்த டீமையும் பார்க்கும் போது, வீரர்களையும் பார்க்கின்ற போது சிரிப்பு வருவதையும் அடக்க முடியாமல் இருக்கின்றது. முகத்திலும் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மாற்றம் மாற்றம் என்று சொன்னீங்களேப்பா, எங்க அந்த மாற்றம்? இதைத்தான் யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. T20 பத்தும் நிசங்க, கமில் மிஸ்ரா, லசித் குருஸ்புல்லே, பவான் ரத்நாயக்க, குஷல் மெண்டிஸ், கமிந்து மெண்டிஸ், தஷூன் சாணக்க, மிலான் ரத்நாயக்க, துனித் வெள்ளாளகே,
වනින්දු හසරංග මහිස් තීක්ෂණ දුෂ්මාන්ත චමීර ඩිල්ෂාන් මදුෂංග ஏஷான் மாலிங்க பினுர பெர்னாண்டோ நுவான் துஷார. ஆக பார்த்தால் உப்புத்தரங்க காலத்திலும் இந்த அணிதான், பிரமோதய வந்தும் இந்த அணிதான், இப்பொழுது புதிய இடைக்கால நிர்வாக சபை வந்து புதிய தெரிவு குழு வந்தும் இந்த அணிதான். அந்த புதிய இடைக்கால நிர்வாக சபையும் அதே போன்று இந்த புதிய தெரிவு குழுவின் அணியும் என்பதையும் இதில் விட்டுவிடலாம். ஆனால் புதிய இடைக்கால நிர்வாக சபை வந்தும் பழைய தெரிவு குழுவோடு சேர்ந்தும் இதுதான் அணி. எனவே என்ன மாற்றங்கள் இங்கே இருக்கின்றன? என்ன மாற்றத்தை செய்திருக்கின்றார்கள்? எதுவும் இல்லை. காலம் தேவையா அல்லது அவையும் இன்னும் வெளிப்படையாக செய்திகள் தகவல்கள் இல்லை. ஏற்கனவே இருந்த தெரிவுக்குழு இருந்திருந்தாலும் இதே அணிதான் வந்திருக்கும். என்னை பொறுத்தவரையில் இதில் பெரியதொரு மாற்றங்கள் எதுவும் வந்திருக்கும் என்பது தெரியவில்லை. என்ன மாற்றங்களை செய்ய போகின்றார்கள் எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கின்றோம். அது வரையில் நாங்கள் இப்படிதான் பேச வேண்டும், இப்படிதான் கதைக்க வேண்டும். வேறு என்ன விஷயங்களை இங்கே கதைப்பதற்கு இருக்குது? வேறு என்ன விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கின்றது? கிரிக்கெட்டை முன்னேற்ற போகின்றோம், வளர்க்கப் போகின்றோம் என்று வந்திருக்கின்றார்கள். அணி வெற்றி பாதைக்கு செல்ல வேண்டும். அணி தெரிவில் சிக்கல்கள் இருக்கின்றனவா என்று கேட்டால் இப்பொழுது இந்த அணி வந்திருப்பதை பார்த்தால் கடந்த நிர்வாகத்துக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் அணி தெரிவில் அல்லது அதிலும் சிக்கல்கள் இருப்பதாக தென்படவில்லை. புதிய நிர்வாகம் என்ன செய்ய போகின்றது எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம்.